வணக்கம் நண்பர்களே, இது நமது இந்து தமிழ் கலாச்சாரம். யாருன்னா கணநாத நாயனார பத்தி தான். இவரை நம்ம சுந்தரர் கடற்காளி கணநாதன் அடியாருக்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகையில புகழ்ந்து பாடியிருக்காரு. ஒருத்தர் சிவபக்தர்னா அவர் சிவனுக்கு மட்டுமல்லாம சிவ தொண்டர்களுக்கும் தொண்டு செய்யணும்னு வாழ்ந்து காட்டியவர் இவர். ஒரு காலத்துல பழம்பெரும் புகழ்பெற்ற தலமான சீர்காழி ரொம்ப சிறப்பு மிக்கதா இருந்தது. ஏன் தெரியுமா? திருஞான சம்பந்த பெருமான் அவதரிச்ச புண்ணிய பூமி அது. அந்த சீர்காழியில மறையவர் குல தலைவரா, அதாவது அந்தணர் குலத்துல தலை சிறந்தவராகவும் அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் கணநாதர் வாழ்ந்து வந்தாரு. இவரோட முக்கிய கடமையே தினமும் சீர்காழி தோணியப்பர சிவ ஆகம விதிப்படி வழிபடுறதுதான். அதாவது முறைப்படி மந்திரங்களை சொல்லி பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு இறைவனுக்கு சேவை செய்வாரு. அது மட்டுமல்லாம சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யறதுதான் ரொம்ப உயர்ந்த அறம்னு நம்பினாரு. ஒரு நாள் அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. தான் மட்டும் தொண்டு செஞ்சா போதாது, இந்த உலகத்துக்கே தொண்டோட பெருமைய உணர்த்தணும்னு நினைச்சாரு. உடனே சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாரு. கணநாதருக்கு சிவன் மேல இருந்த பக்தியை விட ஒருபடி மேல திருஞான சம்பந்தர் கிட்ட அளவு கடந்த பக்தி இருந்துச்சு. ஏன்னா திருஞான சம்பந்தர் 3 வயசுலேயே உமாதேவியால ஞானப்பால் குடிக்க பெற்றவர். அது மட்டுமல்லாம அம்மையப்பரே உலகிற்கு ஆதாரம்னு ஒரு பாடல் மூலமா திருஞான சம்பந்தர் உலகத்துக்கே ஞானத்தை உணர்த்தினாரு. இப்படிப்பட்ட ஞான சம்பந்தரை நேர்ல பார்த்த கணநாதர் ஒரு குழந்தைக்கே இந்த அளவுக்கு ஞானம் கொடுத்திருக்கிறாரே சிவன், அப்போ இவர் சாதாரணமானவர் இல்ல, இவர் அடியாறுகளுக்கு தொண்டு செய்யறதுதான் நமக்கு உத்தமமான வழின்னு நினைச்சாரு. அதனாலதான் சிவன் மேல இருந்த பக்திக்கு ஈடாக ஞான சம்பந்தர் மேலையும் பக்தி வச்சாரு. ஞான சம்பந்தரை தன்னோட குருவா நினைச்சு அவரை தினமும் 3 வேளையும் பூஜை பண்ணி வழிபட்டு வந்தாரு. எங்க தலைவன் ஞான சம்பந்தன் அடியார்களுக்கும் அடியேன்னு சொல்ற அளவுக்கு அவரு மேல அன்பு வச்சிருந்தாரு. கணநாதர் பலவிதமான தொண்டுகளை செஞ்சாரு. அதுல சிலதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. திருமந்திரத்துல ஒரு வரி இருக்கு, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டுன்னு. அதாவது புண்ணியம் செஞ்சா அதுக்கு பூ கிடைக்கும்னு அர்த்தம். இந்த கருத்தை உணர்ந்த கணநாதர் பூக்களை வெறும் அலங்கார பொருளா மட்டும் பார்க்கல, ஒவ்வொரு பூவும் ஒரு புண்ணியம்னு நினைச்சாரு. அதனாலதான் திருக்கோவில் நந்தவனம் மற்றும் தெப்பம் எல்லாத்தையும் அமைச்சு பாதுகாத்து அதுகளை செப்பனிட்டு சிறப்பா வச்சுக்கிறதையே தன்னோட வாழ்நாள் பணியா நினைச்சு அது திறம்பட செய்து வந்தாரு. பூக்களை வளர்த்து சிவனுக்கு மாலை தொடுத்தாரு. இதுக்கு பேரு சிவ புண்ணியம். கணநாதர் தான் மட்டும் தொண்டு செய்யல, மத்தவங்களையும் இந்த தொண்டுல ஈடுபடுத்தினாரு. அது மட்டுமல்லாம அவர் திருக்கோயிலுக்கு திருத்தொண்டு செய்ய விரும்பி வந்தவங்களை அவரவருக்கு ஏத்தபடி தொண்டு செய்யும் வழியில பயிற்சிகள் தந்து சிறப்பா அந்த தொண்டுல ஜொலிக்க செய்தாரு. நந்தவனம் பணி செய்யறவங்களுக்கு எப்படி செடி கொடிகளை பாதுகாத்து வளர்க்கறதுங்கிறத கத்து கொடுத்தாரு. பூக்களை பறிக்கும் முறையையும் அந்த பூக்களை மாலையா தொடுக்கும் பணியையும் சிலருக்கு கத்து கொடுத்தாரு. ஒருத்தருக்கு திருமஞ்சன பணி செய்யறது பிடிக்கும், ஒருத்தருக்கு கோயில்ல மெழுகிறது பிடிக்கும், ஒருத்தருக்கு விளக்கு போடுறது பிடிக்கும், ஒருத்தருக்கு திருமுறைகளை எழுதுறது பிடிக்கும், அந்த திருமுறைகளை ஒருத்தருக்கு ஓதுறது பிடிக்கும். இப்படி அவங்களுக்கு பிடிச்ச வேலைகளை கொடுத்து அதுல ஈடுபட வச்சாரு. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாரும் சிவ பக்தியில திளைக்கணும்னு நினைச்சாரு. இதுதான் கணநாதரோட தொண்டுல ஒரு பெரிய சிறப்பு. ஒருத்தருக்கு என்ன வேலை பிடிக்குமோ அதை செய்ய வச்சு அவங்களுக்குள்ள பக்தியையும் நல்ல குணத்தையும் வளர்க்கறதுல கணநாதர் ரொம்பவும் ஆர்வம் காட்டினாரு. அவரால நிறைய தொண்டர்கள் உருவாக ஆரம்பிச்சாங்க. இதனால கணநாதரை சுற்றிலும் எப்போதும் தொண்டர் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இல்லறத்துல வலுவாது நின்று சிவ தொண்டுல ஆர்வத்தோட தொண்டு செய்யறவங்களுக்கு ஆதரவும் ஆக்கமும் தந்து எல்லாரும் நல்லா மதிக்கிற மாதிரி வாழ்ந்து வந்தார் நாயனார். அரணாருக்கு அன்பராகி ஆளுடைய பிள்ளைக்கு அரும் பக்தனாகி, இந்த 2 வரிகள் ரொம்ப முக்கியம். அரணாருனா சிவன், ஆளுடைய பிள்ளைனா ஞான சம்பந்தர். கணநாதர்
சிவனுக்கு அன்பரா வாழ்ந்தாரு. ஆனா ஞான சம்பந்தர் கிட்ட பக்தரா வாழ்ந்தாரு. அதாவது சிவனை ஒரு நண்பன் மாதிரி, உற்றார் உறவினர் மாதிரி பாசத்தோட வணங்கினாரு. ஆனா ஞான சம்பந்தரை ஒரு குருவா, ஒரு தெய்வமா பக்தியோட வணங்கினாரு. இதுதான் அவருடைய பக்தியின் ஆழத்தை காமிக்குது. கணநாதர் இந்த உலகத்துல வாழ்ந்த போதே தன்னுடைய வாழ்க்கை முழுசும் சிவ தொண்டுலதான் இருந்தாரு. கடைசியில சிவபெருமான் அவருக்கு முக்தி கொடுக்கும் போது அவரை சாதாரண ஒரு இடத்துக்கு அனுப்பல, சிவலோகத்துல சிவ கணங்களுக்கு தலைமை பதவி கொடுத்தாரு. அதாவது சிவபெருமானோட திருத்தொண்ட அவர் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி அவருக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்தாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தர் தன்னுடைய கடமைகளை சரியா முழு பக்தியோட செஞ்சா இறைவன் அவரை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவாரு. இதத்தான் கணநாதரின் கதை நமக்கு சொல்லுது. கணநாத நாயனார் வாழ்ந்த காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. இது திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலம். அந்த காலத்துல திருஞான சம்பந்தரோட சமகாலத்துல வாழ்ந்த மத்த நாயன்மார்கள் சிலர் இருக்காங்க. திருஞான சம்பந்தர் இவர் கணநாத நாயனாரோட குரு மாதிரி. இவரோட பக்தர் கணநாதர். அடுத்து திருநாவுக்கரசர், இவர் ஞான சம்பந்தரோட நெருங்கிய நண்பர். இவங்களை எல்லாம் சைவ சமய நால்வர்னு சொல்லும். அடுத்து சிறு தொண்ட நாயனார், இவர் சீர்காழி பக்கத்துல இருக்கிற திருச்செங்காட்டாங்குடியில வாழ்ந்தவர். இவரும் திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலத்துலதான் இருந்தாரு. அடுத்து முருகநாயனார், இவர் திருஞான சம்பந்தருக்கு உதவியா இருந்தவர். பூமாலை கட்டி சிவன் மேல போட்டவர். அடுத்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர், இவர் திருஞான சம்பந்தர் கூடவே இருந்து அவர் பாடின பாடல்களுக்கு யாழ் வாசிச்சவர். கணநாத நாயனார் இந்த அடியார்களோட சேர்ந்து சைவ சமயத்தை வளர்த்த பெருமைக்குரியவர். கணநாத நாயனார் பிறந்த ஊரான சீர்காழி தான் அவர் முக்தி அடைஞ்ச தலமும். அங்கேயே அவர் தன்னோட வாழ்நாள் முழுசும் சிவத்தொண்டு செஞ்சு கடைசியில சிவபெருமான் அருளால முக்தி அடைஞ்சாரு. அவரோட குரு பூஜை பங்குனி மாதம் திருவாதிர நட்சத்திரத்துல ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் சிறப்பா கொண்டாடப்படுது. அவர் பிறந்தது, வாழ்ந்தது, தொண்டு செஞ்சது, முக்தி அடைஞ்சது எல்லாமே அந்த சீர்காழி மண்ணுலதான். இதோட இவரோட வரலாறு முடியுது. நாம அடுத்து பார்க்க போற நாயன்மார் யாருன்னா கூற்றுவ நாயனார். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு நமது இந்து கலாச்சாரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.